11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.7 இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம். a plus b plus c equal to 2x எனில் sin of s minus a பெருக்கல் sin of s minus b plus sin s பெருக்கல் sin of s minus c equal to sin a sin b என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை a plus b plus c equal to 2s என கொடுக்கப்பட்டுள்ளது. பயன்படுத்தக்கூடிய முற்றொருமைகளானது sin a sin bங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். sin a sin b பெருக்கல்ல இருக்கிறத கூட்டல் கழித்தலுக்கு மாற்றி எழுதும் பொழுது 2 sin a sin bன்னு வரும். காஸ் ஃபார்முலாவை மைனஸ் பண்ணுறப்ப அந்த ரெண்டை வலது பக்கம் கொண்டு வரப்போ 1/2ன்னு எழுதிக்கலாம். 1/2 பெருக்கல் காஸ் ஆஃப் a மைனஸ் b மைனஸ் காஸ் ஆஃப் a ப்ளஸ் b அப்படிங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். மேலும் பயன்படுத்தக்கூடிய முற்றொருமையானது காஸ் c மைனஸ் காஸ் டிங்கிற முற்றொருமை. cos c minus cos d எனும் பொழுது 2 sin of c plus d divided by 2 sin of d minus c d ஃபஸ்ட்டாக எழுதிக்கலாம் d minus c divided by 2 இந்த இரு முற்றொருமைகளை பயன்படுத்துகிறோம். இடது பக்க மதிப்பு எடுக்கிற LHSல கொடுக்கப்பட்டுள்ளது sin of s minus a பெருக்கல் sin of s minus b plus sin s sin of s minus c என கொடுக்கப்பட்டுள்ளது. முற்றொருமைகளை பயன்படுத்தி இதை விளக்கி எழுதுகிறப்ப முதல் உறுப்புக்கு 1/2 பெருக்கல் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏக்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக எஸ் மைனஸ் பின்னு இருக்குது. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி எழுதிட்டோம் மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி எஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பியின் மதிப்பானது எஸ் மைனஸ் பி என கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த உறுப்புக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முற்றொருமை இதே முற்றொருமை தான் 1/2 பெருக்கல் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏயின் மதிப்பானது எஸ்ன்னு இருக்குது. எனவே எஸ் மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் சி இடையில மைனஸ் குறி காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி எஸ் ப்ளஸ் எஸ் மைனஸ் சி முற்றொருமைகளை எழுதிடுறோம். இரண்டுலையும் 1/2 பொதுவாக இருக்கிறனால 1/2 பொதுவாக வெளியில் எடுத்துட்டு முதல் உறுப்பில் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுற காஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ மைனஸ் எஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி. அடுத்த ஒன்றில் எஸ் ப்ளஸ் எஸ் 2sன்னு எழுதிக்கலாம் மைனஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் அடுத்த உறுப்பில் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுற காஸ் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் மைனஸ் சி மைனஸ் காஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் எஸ் 2s மைனஸ் சி. முதல் உறுப்பில் ப்ளஸ் எஸ் மைனஸ் எஸ் கேன்சல் ஆகுது. ஏ மைனஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. பாசிட்டிவ் நம்பரை ஃபஸ்ட்டாக எழுதிக்கிட்டு நெகட்டிவ் நம்பரை ரெண்டாவதாக எழுதுகிறப்ப பியை முதலாக எழுதிக்கிறோம் பி மைனஸ் ஏன்னு மைனஸ் காஸ் ஆஃப் 2s மைனஸ் ஏ மைனஸ் பின்னு இருக்குது. 2s என்பது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு சமம்னு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே 2sக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு பிரதியிடலாம். அது இல்லாமல் மைனஸ் ஏ மைனஸ் பின்னு இருக்குது. அடுத்த உறுப்புக்கு ப்ளஸ் காஸ் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் நமக்கு 0 ஆகிடும். எஸ் மைனஸ் எஸ் 0 ஆகிறப்ப மீதம் மைனஸ் சி மட்டும் இருக்குது. அடுத்த உறுப்புலையும் 2sக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு பிரதியிட்டுக்கிறோம் மைனஸ் சி. இதெல்லாம் சுருக்கிறோம். ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் பி 0 ஆகுது. அடுத்ததில் பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிஇ மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகுது. 1/2 பெருக்கல் காஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ மைனஸ் காஸ் ஆஃப் சி மட்டும் இருக்குது இதில் காஸ் சி ப்ளஸ் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா என்பது ப்ளஸ் காஸ் டீட்டாவிற்கு சமம் என்பதால் காஸ் ஆஃப் மைனஸ் சி எப்படி எழுதிக்கலாம்னா ப்ளஸ் காஸ் சின்னு எழுதிடலாம். மைனஸ் அடுத்த உறுப்பில் ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. மைனஸ் காஸ் சி ப்ளஸ் காஸ் சி நமக்கு கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். 1/2 பெருக்கல் காஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. திரும்ப முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். முற்றொருமைகளை பயன்படுத்தி இதை விரிவாக்கம் செய்கிறப்போ 1/2 பெருக்கல் 2 இன்ட்டு காஸ் ஃபார்முலாவை மைனஸ் பண்ணுறப்ப சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை 2ன்னு கிடைக்கும். எனவே 2 சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி சிக்கு பதிலாக பி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2. அடுத்த உறுப்புக்கு சைன் ஆஃப் டி மைனஸ் சின்னு எழுதுவோம். முதல்ல டியின் மதிப்பானது ஏ ப்ளஸ் பி அப்போ ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ டிவைடட் பை 2. இங்கே சுருக்கிறப்ப 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் ஏ ப்ளஸ் பி கேன்சல் அப்போ சைன் ஆஃப் பி ப்ளஸ் பியின் மதிப்பானது 2b பை 2 சைன் ஆஃப் அடுத்த ஒன்றில் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் ஏ ப்ளஸ் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ டிவைடட் பை 2 ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகுது. ஏ ப்ளஸ் ஏயின் மதிப்பு 2a சைன் 2b 2 கேன்சல் ஆக போக மீதம் பி மட்டும் இருக்குது. சைன் ஆஃப் 2a பை 2 ஒரு 2 கேன்சல் ஆக போக மதிப்பானது சைன் பி பெருக்கல் சைன் ஏ
கோணங்களை வரிசையாக எழுதுகிறப்ப முதல்ல சைன் ஏ பெருக்கல் சைன் பி. இப்போ ஆர்ஹெச்எஸ் அதாவது நிரூபிக்க வேண்டிய நிபந்தனை நமக்கு கிடைச்சது. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது. வலதுபுற மதிப்பானது சைன் ஏ சைன் பின்னு காட்டணும். தேர்ஃபோர் நிரூபிக்க வேண்டிய நிபந்தனை சைன் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ பெருக்கல் சைன் ஆஃப் எஸ் மைனஸ் பி ப்ளஸ் சைன் எஸ் பெருக்கல் சைன் ஆஃப் எஸ் மைனஸ் சி ஈக்குவல் டு சைன் ஏ சைன் பி என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.